Next comes Niranya. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹோம் கில்லாடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ. என் பேர் தமிழானந்தி, நான் ஹஸ்பண்ட். எங்களுக்கு ஒரு குட்டி அழகான பாப்பா யூகேஜி படிக்கிறா. கோவிட் டைம்லேருந்து ஹஸ்பண்டுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். பெங்களூர்லேருந்து புதுக்கோட்டைக்கு ஷிஃப்ட் ஆகி 2 வருஷம் ஆகுது. இங்கே சொந்த வீடு இருக்குது. அதனால் அத்தை மாமா ஊரில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களோட ஃபார்ம் ஹவுஸ் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள். பாப்பா இந்த வருஷம் கிண்டர் கார்டன் முடிக்கிறா. அதுக்காக அவங்க ஸ்கூலில் கிராஜுவேஷன் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவளை 3:30 மணிக்கு அனுப்பிச்சி விடணும். நாங்கள் ஒரு 4:30 மணிக்கு அசம்பிள் ஆனால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அவளுக்கு ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில், டவல் மட்டும் கொடுத்து விட்டால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஸ்நாக்ஸ் கார்ன் வச்சு கொடுத்து விட்டுருக்கேன். கிண்டர் கார்டனுக்கு கிராஜுவேஷன் டே வைக்கிறதுல அவளை விட எங்களுக்கு தான் ஆர்வமும் மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு டே வந்ததில்லை. ஸோ அவள் கூட சேர்ந்து நாங்களும் இந்த டேயை செலிப்ரேட் பண்ணுறோம். ஊர்லேருந்து அம்மாவும் தம்பியும் வந்திருந்தாங்க. தம்பி புது பைக் வாங்கியிருந்தான். அதை காமிச்சிட்டு போகலான்னு வந்திருந்தாங்க. அவங்க யதார்த்தமாக தான் வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்கள் கூட சேர்ந்து அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டோம். ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா போச்சு. பாட்டு, டான்ஸு, ஸ்பீச் வச்சுருந்தாங்க. மழலையர்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக கிட்ஸ் டிஜேன்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. எல்லோரும் பயங்கரமாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபங்க்ஷன் முடிகிறதுக்கு 7:30 மணி ஆயிடுச்சு. ஃபைனலாக கிளாஸ் டீச்சரையும் ஆன்ட்டியும் பார்த்து பாய் சொல்லிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா கடந்த 2 வருஷமாக ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க 2 பேரும். நெக்ஸ்ட் இயர் வேறு மேடம் வருவாங்க. அது பழகிரும். இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு இட்லியும் சாம்பாரும் வச்சுட்டேன். இன்றைக்கி மொட்டை மாடியில் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் எல்லோரும் மொட்டை மாடியில் உட்காந்து நிலாசோறு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப ஜாலியாகவும் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் இருந்துச்சு. நீங்கள் நிலாசோறு சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.